தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் பொது காலத்தின் 16வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். 16வது வாரத்தின் முதல் நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் இறை வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாக்கி இறை சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். இந்த மாற்றத்தை நோக்கிய பாதையிலே நானும் நீங்களும் பயணிப்பவர்களாக ஆண்டவரோடு பயணமாக வேண்டும். இன்றைய நாளிலே 2வது வாசகத்திலே கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 1வது அதிகாரத்திலே தூய பவுலடிகளார் இவ்வாறு சொல்லுகின்றார்: நான் வழங்கும் இறை வார்த்தை ஊழி ஊழியாக தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதன்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இறை சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், இறை திட்டத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால், நாங்கள் செய்ய வேண்டியது செப வாழ்க்கையிலே எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆழமான செப வாழ்க்கைக்குள் எங்களை நாங்கள் மூழ்கடிக்க வேண்டும். ஆழமான செப வாழ்க்கையோடு எனக்கும் இறைவனுக்கும் அசையாத முறியாத என்றுமே எங்களை பின்னி பிணைந்துள்ள ஒரு உறவோடு எங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். இறை உறவோடு உடைய செப வாழ்க்கையை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு நாங்கள் செபத்தோடு இணைந்திருக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் செப வாழ்க்கையோடு ஆண்டவரோடு உறவை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். எங்கள் மீது கொண்ட கரிசனையினாலும் அன்பினாலும் ஆண்டவர் எங்களை தன்னுடைய பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைய காலகட்டத்திலே சூழ்நிலையிலே நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஆலயம் வருகின்றோம், இறைவனுடைய வார்த்தைகளை கேட்கின்றோம், மறைவுரைகளை கேட்கின்றோம், இறைவனுடைய வெளிப்பாடுகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கின்றோம். ஆனால் ஆலயத்தை விட்டு வெளியில் செல்லும் பொழுது எல்லாமே போய்விடுகிறது, எல்லாமே ஒளிந்து போய்விடுகிறது, எல்லாமே மறைந்து போய்விடுகிறது. இவ்வளவுதான் நாங்கள் ஆண்டவர் மீது கொண்டுள்ள பக்தியும் கரிசனையும் அன்பும் பக்தியுமாக இருக்கின்றது. நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், ஆழமாக ஆண்டவருடைய வார்த்தையை எங்களுடைய உள்ளத்தில் இருத்தி நாங்கள் சிந்தித்து, அந்த சிந்தனையின் மூலம் ஆண்டவருடைய வெளிப்பாடு என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டு தெளிவான ஒரு மனநிலையோடு ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் செல்ல தயாராக வேண்டும். நாங்கள் இறைவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம் தான், இறைவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம் தான், இல்லை என்று இல்லை. மாறாக இறைவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதன் மூலமாக, வாசிப்பதன் மூலமாக, தியானிப்பதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற மாற்றம் என்ன? இறைவனுடைய பாதையிலே நாம் செல்லுவதற்கும், இறைவனை நான் அணுகி செல்லுவதற்கும், இறைவனோடு உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கும், இறைவனை பற்றி பிடிப்பதற்கும் என்னுடைய வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக அமைகின்றதா, உகந்ததாக இருக்கின்றதா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும், செயற்பட வேண்டும். இந்த நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், மார்த்தா மரியா, ஆண்டவராகிய கிறிஸ்து மார்த்தா மரியா வீட்டுக்கு செல்லுகின்றார். அங்கே மார்த்தா பலவற்றை பற்றி கலங்குகின்றாள், எங்குகின்றாள். ஆனால் மரியாவோ ஆண்டவருடைய அருகிலே இருந்து ஆண்டவர் சொல்லுவதை கேட்கின்றார், ஆண்டவர் சொல்லுவதற்கு செவி கொடுக்கின்றார். உன்னிப்பாக கரிசனையோடு அக்கறையோடு அன்போடு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கின்றார். இதனால் தான் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார், மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு உரியவற்றை நாங்கள் இறைவனுக்கு கொடுப்பவர்களாக, இறைவன் விரும்புகிறவற்றை நாங்கள் நாடி தேடி ஓடுபவர்களாக, இறைவனுக்கு விருப்பமற்றவைகளை நாங்கள் விட்டுவிட்டு இறைவனுக்கு ஏற்றவைகளோடு, இறைவனுக்கு ஏற்ற உகந்த நல்ல வாழ்க்கையோடு
நாங்கள் இறைவனை நாங்கள் அணுகி செல்ல வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இறைவனுக்கு எவை எவை தேவை இல்லையோ அது எங்களுக்கு தேவை. எங்களுக்கு எவை எவை தேவையோ அது இறைவனுக்கு தேவையில்லை. இந்த நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு எவை எவை விருப்பமானவையோ அவை எங்களுக்கு விருப்பமற்றவைகளாக இருக்கிறது. இறைவனுக்கு உரியவை எவையோ அவை எங்களுக்கு உரியவை அல்லாமல் இருக்கின்றது. அன்பு, அமைதி, இரக்கம், பிரசனேகம், திவபக்தி, இறை விசுவாசம், நல்லெண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல செயற்பாடுகள், இவைகள் நீதி, நேர்மை, உண்மை, இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தேவை. ஆனால் எங்களுக்கு தேவையில்லை. பொய், களவு, எரிச்சல், பொறாமை, கொள்குண்டடி, சண்டை சச்சரவு, இல்லாதது பொல்லாதது சொல்லுவது, ஒருவரை பற்றி ஒருவர் கதைப்பது, இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆனால் எங்களுக்கு தேவை. இந்த நிலையில்தான் எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆண்டவர் சொல்லுவதை போன்று மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆகவே நாங்களும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள, இறைவனுக்கு ஏற்றவர்களாக, இறைவனுக்கு உரியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள, இறை வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாக்கி ஆண்டவர் என்ன சொல்லுகின்றாரோ அவற்றை கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முன்வருவோம். ஆகவேதான் நாங்கள் மரியாவை போன்று இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும், இறை வார்த்தையை கேட்டு சிந்தித்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் புத்துயிர் பெற்ற உள்ளங்களாக, கிறிஸ்துவோடு பயணிக்கும் உள்ளங்களாக நாங்கள் மாற ஆண்டவருடைய பாதையிலே செல்லுவோம். அன்னை மரி மூலமாக இறை வார்த்தை பணியாளர்களாக உருமாற்றம் பெற்று, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்ன அன்னை மரியாளுடைய வார்த்தைகளுக்கேற்ப நாங்களும் சொல்லிக் கொள்ளுவோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு எல்லாம் நிகழட்டும், உமது சித்தப்படி எங்களுடைய வாழ்க்கை அமையட்டும் என்ற அசையாத நம்பிக்கையோடு நாங்கள் அன்னை மரி மூலமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.